நடக்கணும். ரொம்ப சந்தோஷமா. வர்ற வெள்ளிக்கிழமை ஊக்குழி விழா ரொம்ப சிறப்பா நடக்க போகுது. எப்பவும் போல நீங்க தான் முன்னாடி நின்று தீ மிதிச்சு இந்த விசேஷத்தை தொடங்கி வைக்கணும். கண்டிப்பாங்க, கண்டிப்பா நாங்க எல்லாருமே வரோம். அது மட்டும் இல்ல, இந்த மாசம் நடக்கிற திருவிழா செலவு மொத்தத்தையும் எங்க குடும்பமே ஏத்துக்கும். என்னங்க? ரொம்ப சந்தோஷம். அப்சல்யூட்லி. இத புடிங்க. இத பத்தி நேத்தே பேசி முடிவெடுத்துட்டோம்ல, எல்லாம் சிறப்பா செஞ்சிடலாம். சந்தோஷம் ஐயா. ராகவ், நீ போய் பணத்தை எடுத்து வந்து கொடுப்பா. இதோப்பா. வா ராகவ். நாங்கப்பா. அத நீ அம்மா கையில கொடுத்துரு. நாங்கம்மா. இசை, உன் கையாலேயே பணத்தை கொடுமா. அத்தை. குடு குடுமா. இந்தாங்க ஐயா. நன்றிம்மா. ரொம்ப சந்தோஷமா. பெரிய குடும்பம்னா பெரிய குடும்பம் தான். அப்போ நாங்க எல்லாம் வரோமா? போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. வரோமா? போங்க. இசை, நீ ரொம்ப டயர்டா தெரியற. ஒரு ரூம்க்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ரெஸ்ட் எடுங்க. அண்ணி, நீங்க பண்றது உங்களுக்கே சரியா இருக்கா? சிந்தாமணி, என்ன சொல்ற நீ? வீட்டோட மூத்த மருமகளை வச்சுக்கிட்டு இசை கையால நவதானியம் எடுத்து கொடுக்கறது நல்லவா இருக்கு? நாலு பேர் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? இப்ப ஸ்டேஜாவை யாராவது மதிப்பாங்களா? நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள நாமளே விட்டு கொடுக்க கூடாதுன்னு நீங்க தான் அண்ணி சொல்லுவீங்க. இப்ப நீங்களே இப்படி செய்யலாமா அண்ணி? சிந்தாமணி, நான் யோசிச்சுதான் இந்த முடிவையே எடுத்தேன். யார் என்ன நினைச்சாலும் அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஸ்ரீஜா அவ மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சு உண்மையை கொண்டு வரட்டும். அது வரைக்கும் இந்த வீட்டு மருமகளுக்கான எந்த உரிமையும் அவளுக்கு கிடையாது. இந்த விஷயத்துல நான் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். ஸ்ரீஜா, இது உனக்கு நல்லாவே புரியும் நினைக்கிறேன். புரியுதத்த. ஏய் ஸ்டேஜா, ஏய் ஸ்டேஜா, ஏய் ஸ்டேஜா, எங்க போற நீ? நீ வா. விடுங்கக்கா, நான் எங்கேயும் போகல. ஐயோ, நான் சொல்றத கேளு. வா வா வா. ஏய் ஸ்ரீஜா, நீ கோவப்படாத. கோவப்படாம என்ன என்ன பண்ண சொல்றீங்க? வீட்டுக்குள்ள எனக்கு நடந்த அவமானத்தை பார்த்துமா என்ன அமைதியா இருக்க சொல்றீங்க? ஐயோ, வேற என்னதான் பண்ண சொல்ற? உனக்காக நானும் 4 வார்த்தை பேசதானே செஞ்சேன். நீங்க மட்டும் தானே பேசுனீங்க. என் பக்கத்துல இருந்த ராகவ் கூட இதுதான் சாக்குன்னு என்ன வெறுப்பேத்தி பாக்குறா. அவங்க வெறுப்பேத்துறாங்கன்னு தெரிஞ்சும் நீ வீட்டை விட்டு கிளம்பி போன எப்படி? நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லி யார் சொன்னா? நான் நினைக்கிற விஷயம் நடக்கிற வர இந்த வீட்ல யாரு என்ன சொன்னாலும் எனக்கு அதெல்லாம் கவலையே இல்ல. அதனாலதான் சுபத்ரா என்ன பூஜை ரூமுக்குள்ள விட மாட்டேன், உண்மை என்னன்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் டைனிங் டேபிள் வரைக்கும் தான் என்னால போக முடியும்னு சொன்னதும் நான் அமைதியா இருந்தேன். ஸ்ரீஜா, உன் மனசு தவிக்கிறது எனக்கு நல்லா புரியுது. எல்லா பொய்யும் சொல்லிட்டு அந்த பொய்க்கு இப்ப முதல் மரியாதை கிடைக்குதுங்கிறது தான் எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வருது. சுபத்ரா அவங்க குடும்பத்துக்கு முன்னாடி ஏதாவது சொல்லிருந்தா கூட பரவாயில்லக்கா, போனா போகுதுன்னு விட்டுருப்பேன். ஆனா யாருன்னே தெரியாத ஆளுங்க முன்னாடி நிக்க வச்சு அந்த இசைக்கு மரியாதை கொடுக்கறதா நினைச்சு என்ன அவமானப்படுத்துறத நினைச்சா எனக்கு உடம்பெல்லாம் எரியுதுக்கா. ஐயோ, அவளை இப்பவே ஏதாவது பண்ணணும்க்கா. ஏய் ஸ்ரீஜா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம உடனே ஏதாவது செய்யறதுனாலதான் நமக்கு எல்லாமே சொதப்பிக்குது. இல்ல, இந்த முறை நான் நினைக்கிறத சொதப்புறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படியா சொல்ற? ஆமாங்கா. இந்த ஆடி மாச கோவில் திருவிழா அம்மன்னு சொல்லி தானே என்ன வந்திருந்தவங்க முன்னாடி அவமானப்படுத்தினாங்க. அதே திருவிழாவையும் அம்மனையும் காரணமா வச்சு என் மனசுல இருக்கிற கோவத்துக்கு ஒரு வழிய கண்டுபிடிக்க போறேன். வேண்டாம் ஸ்ரீஜா, நம்ம சாமி காரியத்துல மட்டும் விளையாட வேண்டாம். நான் சாமி விஷயத்துல எல்லாம் விளையாடலக்கா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஒரு மருந்து வச்சிருக்கா. அது உடம்ப பயங்கரமா ஹீட் ஆக்குறதுக்கான மருந்து. நான் அமெரிக்கால இருந்தப்போ உடம்பு ரொம்ப சில்லுன்னு ஆச்சுன்னா அதை கம்மி பண்ண அடிக்கடி சாப்பிடுவேன். அந்த மருந்தை எப்படியாவது அத்தை சாப்பிடுற சாப்பாட்டுலயோ இல்ல குடிக்கிற தண்ணிலயோ அதை கொடுத்துடணும்.
அது அன்னிக்கு கொடுத்தா என்ன ஆகும்? உடம்புல அளவுக்கு அதிகமா சூடு ஏறினா என்ன ஆகும்? உடம்பு முழுக்க கொப்பளம் கொப்பளமா வரும்ல. ஆமா வரும். ஆ, அத்தைக்கு உடம்பு முழுக்க அப்படி கொப்பளம் கொப்பளமா வந்தா ஊர் ஜனங்கள என்ன நினைப்பாங்க தெரியுமா? அம்மா போட்டிருக்குன்னு தானே நினைப்பாங்க. ம், அதுவும் வீட்டு மூத்த மருமகளுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்யாம 2வது மருமக கையால நவதானியங்களை போட வச்சது சாமிக்கு பிடிக்கல. அந்த சாமி கண்ணை திறந்து உடனே தண்டனையை கொடுத்துருச்சுன்னு ஊரே அத்தைய தப்பா நினைக்கும். எனக்கு அது போதும். இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு ஸ்ரீஜா. நான் கூட எங்க கோவில் காரியத்துல விளையாட போறியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இது நல்ல யோசனையா தான் இருக்கு. நீ நினைச்ச மாதிரியே நடக்கணும். அக்கா, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. அக்கா, நான் சொன்ன மருந்து ரெடி. இத நீங்க குடிக்க வச்சா மட்டும் போதும். சரி, அப்புறம் ஏன் நின்னுட்டு இருக்க? போய் உன் கையாலே கொடுத்துட்டு வந்துரு. என்னக்கா நீங்க இந்த ஜூஸ் எடுத்துட்டு போய் நான் அத்தை கிட்ட கொடுக்கணுமா? நான் கொண்டு போய் கொடுத்தா கிச்சனுக்குள்ள உன்னை யார் போக சொன்னாங்கன்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. எனக்கு அந்த வம்பே வேண்டாம். நீங்களே போய் கொடுங்க. நானா? நான் கொண்டு போனா மாட்டிக்க மாட்டேனா? அக்கா, அதெல்லாம் நீங்க மாட்ட மாட்டீங்க. இன்னும் சொல்ல போனா இந்த கூல்ட்ரிங்க் குடிச்சுதான் அத்தைக்கு அம்மா போட்டுச்சுன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. ஓ, அப்படியா சொல்ற? அப்ப சரி, நீ அத குடு. ஐயோ, அக்கா அக்கா, அக்கா, இத மட்டும் கொண்டு போனீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அத்தை, அத்தை, ஐயோ, அத்தை, அத்தை, ஐயோ, அத்தை, மாமா, மாமா, ராகவ், ராகவ். பல்லவி, உங்களுக்கெல்லாம் யார் காஃபி கொடுத்தாங்க? எங்களுக்கெல்லாம் வரல. எங்களுக்கு இசை அண்ணி கொடுத்தாங்க. மாமா, ராகவ், டேய் ராகவ், என்ன இசை கூப்பிடுற மாதிரி இருக்கு? ஆமாம்பா. ராகவ், மாமா, அண்ணி கொஞ்சம் உள்ள வந்து பாருங்களேன். என்னம்மா, என்னாச்சு? ஏன் கத்துற? ஐயோ மாமா, கொஞ்சம் வாங்கல. சீக்கிரமா சரி, வாங்க. வா. என்னக்கா, என்னாச்சு? என்னன்னு தெரியல, வா போய் பாப்போம். மாமா, வாங்க மாமா, வாங்க. என்னாச்சு? சுமத்ரா, சுமத்ரா. ஷிஷு, என்னம்மா இது? உடம்பெல்லாம் இப்படி கொதிக்குது?